பெருமைங்க. ஒரு சிலருக்கு எல்லாம் தெரியுன்ற பெருமை, ஒரு சிலருக்கு நான் நிறைய படிச்சிருக்கிறேன்ற பெருமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி. விழுதலுக்கு முன்னானது மேட்டிமையும் பெருமையுங்க. ஆகையினால உங்கள் வாழ்க்கையில் பெருமை ஒரு நாளும் உங்களுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் வராதபடிக்கு காத்துக்கொள்வது உங்களுடைய தலையாகிய கடமையாக இருக்குங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தாழ்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தாழ்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:6 சொல்லுது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. தாழ்மையாக இருங்க, கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.